ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். யோவேல் 3:10 பலகீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன் எழுதியிருக்கிறது. சோர்ந்து போறீங்களோ, பலகீனமா இருக்கிறீர்களோ, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லுங்கள். ஒரு முறை ஒரு மனநிலை மருத்துவர் நிபுணர் சோதிப்பதற்காக மனிதர்கள் எவ்வாறு தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்கிறார்கள் ப்ரூஃப் பண்றதுக்காக 3 பலசாலிகளை ஒரே போல வயதுள்ள, ஒரே பலசாலி, ஒரே எடை உள்ள தொடக்காத்திரமான 3 வாலிபர்களை தெரிந்து கொண்டார். அவர்களுக்கு முதல்ல ஒரு செக் கொடுத்தார். மனிதனுடைய பலத்தை செக் பண்ற டைனமோமீட்டர், அதை வச்சு இழுக்க சொன்னார். ஆச்சரியம், 110 பவுண்டு காட்டினது. 3 பேர் 110 பவுண்டு காட்டினார்கள். அந்த 3 பேரும் தனித்தனியாக அவர் மூளை செலவு செய்தார். நீங்க பலகீனமா இருக்கீங்க, உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி மறுபடியும் தனித்தனியாக அவர்கள் அந்த டைனமோமீட்டர் இழுக்க வைத்த போது 29 119 இருக்கு, 110 இருக்கு, 20 29 இருக்கு. அவர் மனதளவில் சோர்ந்து தங்கள் பலனை அவர் இழந்து போனார்கள். மறுபடியும் அவர் சொன்னார், நாங்கள் சும்மா சொன்னேன் உங்களை செக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி பேசி, நீங்கள் பெரியவர்கள் உங்களை கொண்டு கடவுளை பிடிச்சிவார்கள் நிறைய வார்த்தைகளை பேசி மறுபடியும் அந்த டைனமோமீட்டர் இழுக்க செய்த போது 142 பவுண்டாய் மாறிற்று. புரிந்து கொண்டீர்களா? சோர்ந்து போகாதீர்கள், தைரியமாயிருங்கள், பலனாயிருங்கள். அதில் துர்ச்செய்தி கேட்காத அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தர் நம்பி திடனாயிருக்கும். பாருங்க, இந்த சோர்வான செய்தி, டிஸ்கரேஜ் செய்தி கேட்டபோது அவர்கள் பலனை இழந்து போனார்கள். தேவையில்லாத செய்தி இடம் கொடுக்காதுங்க. நமக்கு நல்ல செய்தி இருக்குது. என்ன தெரியுமா? இயேசு உயிரோடு எழுந்தவர் என்னோடு இருக்கிறார். அவர் எபனேசர், எல்லாவற்றையும் அவர் செய்வார், தேவைகளை சந்திப்பார். அவர் யெகோவா ஈரே, அவர் பார்த்துக் கொள்வார். நல்ல செய்தி இருக்குது. ஆமென். துர்ச்செய்தி கேட்கும்போது சோர்ந்து விடாதுங்க. ஹல்லேலூயா. பலனா இருங்க. ஆமென். பலகீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். காரணம், நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறார். உங்கள் பலகீனங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்திருக்கிறார். ஆமென். உங்களுடைய துக்கத்திற்காக அவர் மரித்திருக்கிறார். உங்களுடைய சாபத்துக்காக அவர் மரித்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாயிருக்க, நீங்கள் பலனாயிருக்க, நீங்கள் தைரியமாயிருக்க அந்த கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சோர்ந்தே போகாதுங்க. தைரியமா சொல்லுங்க, அப்பா பார்த்துடுவாங்க, ஆண்டவர் பார்த்துக் கொள்வார்னு சொல்லுங்கள். கர்த்தர்களை நடத்துவார். இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். இந்த தேவன் என்னைக்கும் உள்ள சதாகாலம் நம்முடைய தேவன். அவர் மரண பரிந்து நம்மை நடத்துவார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டோம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை சோர்ந்து விடாதபடி திடமனதா இருந்து காரியத்தை நடப்பீங்கள். உத்தமருக்கு கர்த்தர் துணை என்கிற வார்த்தையின்படி திடமனதா இருக்க உதவி செய்யும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதல்லவோ பலன். அந்த பலனானுடைய பிள்ளைகளை இடை கட்டும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டுடைய கிருபை தாக்குவதாக. God bless you. Have a nice day.